students, நம்ம last classல unit number 16 plant and animal hormones chapterல வந்துட்டு இருக்கக்கூடிய 2 marks questions and last 4th and 5th detailed answer பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா next chapter unit number 17 reproduction in plants and animals இருக்கக்கூடிய detailed answers தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இந்த லெசன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா plants and animalsல வந்துட்டு எப்படி reproduction நடக்குது அந்த reproduction process எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கறதா வந்துட்டு இந்த chapter. சோ இந்த chapter இருக்கக்கூடிய detailed answers தான் பார்க்க போறோம். என்னென்ன டீடைல்னு பாத்தீங்கன்னா page number 259ல இருக்கு சாரி 258 இருக்கக்கூடிய detailed answer long answer என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீடைல் இருக்கு. First one is with a neat labeled diagram describe the parts of the typical angiospermic ovule. So angiospermic ovule ஓட parts வந்துட்டு describe பண்ணனும் with diagram ஓட. அப்ப compulsory நீங்க diagram draw பண்ணனும். So அந்த diagram வெச்சு தான் வந்துட்டு அந்த ovule ஓட angiospermic ovule வந்துட்டு நம்ம describe பண்ண போறோம். So இதான் வந்துட்டு first detail. Second என்னன்னு பாத்தீங்கன்னா what are the phases of menstrual cycle indicate the changes in the ovary and uterus. So menstrual cycle ஓட phases என்ன? So 4 phases இருக்கு menstrual cycle. அந்த menstrual cycle ஓட phases என்ன? அந்த menstrual cycle அப்ப ovary and uterusல வந்துட்டு என்னென்ன changes வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு indicate பண்ணி காட்டுங்க அப்படினு கேட்டிருக்காங்க. So இதான் second question. இந்த ரெண்டு question தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். So first question பார்த்தலாம். First one is with a neat labeled diagram describe the parts of typical angiospermic ovule. So diagram draw பண்ணிட்டு angiospermic ovule வந்துட்டு அதில இருக்கக்கூடிய parts வந்துட்டு describe பண்ணனும். இதோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா page number 246ல இருக்கு. பாருங்க page number 246ல structure of ovule இருக்குல இந்த ஹெட்டிங் இங்க ஸ்டார்ட் பண்ணி நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிற வரைக்கும் எழுதணும். So first எல்லாரும் diagram பாத்துக்கோங்க. So diagram part இது வந்துட்டு chalaza, இது வந்துட்டு antipodal cells, இது வந்துட்டு secondary nucleus, இது வந்துட்டு உள்ள இருக்க கூடியது வந்துட்டு eggs. Next இந்த ரெண்டு வந்துட்டு synergids, இதுதான் வந்துட்டு funicle, இது வந்துட்டு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்க கூடியது வந்துட்டு micropyle, இது வந்துட்டு indiguments. So ரெண்டு லேயர்ஸ் மாதிரி இருக்குல இது indiguments, இதுதான் வந்துட்டு embryo sac and இதுதான் வந்துட்டு nucleus. So இப்படி தான் வந்துட்டு ஒரு ovule ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல அந்த ovuleல வந்துட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பாருங்க the main part of the ovule is the nucellus which is enclosed by two indiguments leaving an opening called as micropyle. So nucellus இல்ல nucellus. So இந்த ovule ஓட ஒரு மெயின் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா nucellus தான். இது எதனால என்க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 indiguments அதாவது 2 லேயர்ஸ்னால வந்துட்டு என்க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த லேயர்ஸ்ல சின்ன ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கு. அந்த ஓப்பனிங் பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோபைல். அதான் சொல்றாங்க the main part of the ovule is nucellus which is enclosed by 2 indiguments. So ரெண்டு லேயர்ஸ்னால அது என்க்ளோஸ் ஆயிருக்கு. 2 indiguments leaving an opening called as micropyle. So இந்த ரெண்டு indiguments-உம் ஒரு ஓப்பனிங் மாதிரி லீவ் பண்ணிருக்கு. அந்த ஓப்பனிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா micropyle அப்படினு சொல்றோம். The ovule is attached to the ovary wall by a stalk known as funiculus. So இந்த ovule வந்துட்டு எப்படி ஓவரியில அட்டாச் ஆயிருக்கு ஓவரியோட வால்ல அட்டாச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டோட ஹெல்ப்னால அட்டாச் ஆயிருக்கு. அதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா funiculus அப்படினு சொல்றோம். So the ovule is attached to the ovary wall by a stalk known as funiculus. Chalaza is the basal part. So இந்த ovule ஓட basal part எதுன்னு பாத்தீங்கன்னா chalaza. So main part of the ovule is the nucellus which is enclosed by the 2 indiguments leaving an opening called micropyle. The ovule is attached to the ovarian wall by a stalk known as funiculus. So chalaza is the basal part.
The embryo sac contains 7 cells and 8th nuclei located within the nucellus. So embryo sacs ல எவ்வளோ cells இருக்கு? 7 cells இருக்கு. அந்த 8th nuclei எங்க இருக்குன்னா nucellusலயே வந்துட்டு இருக்கு. 3 cells are micropylar and form the egg. So அதில் இருக்கக்கூடிய 3 cells வந்துட்டு micropylar, அதுதான் எதை ஃபார்ம் பண்ணுது? எக்கை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. 3 cells at the micropylar end form the egg apparatus and 3 cells at the chalaza end are the antipodal cells. So வந்துட்டு 3 cells micropylar endல இருக்கக்கூடிய 3 cells தான் வந்துட்டு எக்கை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. another 3 cells எதை ஃபார்ம் பண்ணியிருக்கு? சலாசால இருக்கக்கூடிய another 3 cells என்ன? antipodal cells. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center. ஸோ அது போக 2 நியூக்ளியை இருக்கு. அந்த நியூக்ளியை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலார் நியூக்ளியை. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ரீஜனில் இருக்கு. இந்த எக் அப்பேரட்டஸ் 1 is the egg cell. அதாவது வந்துட்டு அந்த எக் அப்பேரட்டஸில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஒன்று வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் செல், அதாவது வந்துட்டு ஃபீமேல் கேமெட். and the remaining 2 cells are called synergids. ஸோ அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 2 cells என்ன செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா synergids அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the embryo sac contains 7 cells and the 8th nuclei is located within the nucellus. 3 cells at the micropylar end form the egg apparatus and other 3 cells at the chalaza or the antipodal cells. So chalazaல இருக்கக்கூடிய other 3 cells என்ன? antipodal cells. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center. In the egg apparatus 1 is the egg cell. ஸோ வந்துட்டு மைக்ரோபைலரோட எண்டில் இருக்கக்கூடிய 3 எண்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் செல், அதாவது வந்துட்டு ஃபீமேல் கேமெட். அண்ட் த ரிமைனிங் 2 ஆர் கால்ட் சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ த மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியூல் இஸ் த நியூசெல்லஸ், which is enclosed by the 2 integuments, leaving a space or opening called micropyle. The ovule is attached to the ovary wall by a stalk known as funiculus. Chalaza is the basal part. The embryo sac contains 7 cells and the 8th cell is within the nucellus. 3 cells at the micropylar end form the egg apparatus and other 3 cells at the chalaza part are the antipodal cells. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center of the cell. In the egg apparatus 1 is the egg cell, that is female gamete, and another 2 are known as synergids அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள்? indicate the changes in the ovary and the uterus. ஸோ மென்சுரல் சைக்கிள் இருக்கக்கூடிய ஃபேஸஸ்லாம் என்ன? அந்த மென்சுரல் சைக்கிள் அந்த ஃபேஸஸ் அப்போ ஓவரி அண்ட் யூட்ரஸில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் டீட்டெயில். இந்த செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 251 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 251 ஒரு டேப்லர் காலம் இருக்குது. இந்த டேப்லர் காலம் தான் வந்துட்டு அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்துட்டு மென்சுரல் சைக்கிளில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ த மென்சுரல் சைக்கிள் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 4 phases. ஸோ மென்சுரல் சைக்கிளில் 4 phases இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மென்சுரல் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் மென்சுரல் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ். செகண்ட் ஒன் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் ஓவியுலேட்டரி ஃபேஸ். ஃபோர்த் ஒன் இஸ் லுட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஓவரி menstrual cycle எவ்வளோ phases இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4 phases are in menstrual cycle. First one is menstrual or destructive phase. Second one is follicular or proliferative phase. Third one is ovulatory phase. And fourth one is luteal or secretory phase. So first phases first column என்னன்னு பார்த்தீங்கன்னா phase. அந்த phase எந்த டேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு days. Next changes in ovary, changes in uterus and hormonal changes. ஸோ நீங்கள் எழுதும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் எழுத வேண்டியதில்லை. சேஞ்சஸ் இன் ஓவரி அண்ட் சேஞ்சஸ் இன் யூட்ரஸ் எழுதினா போதும். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னென்ன ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எழுத இஷ்டம் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இல்லை நான் எழுதலை அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ், நெக்ஸ்ட்டு டேஸ், சேஞ்சஸ் இன் ஓவரி, சேஞ்சஸ் இன் யூட்ரஸோடு நிறுத்திக்கலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ் எழுத வேண்டியதில்லை. ஆனால் நான் இப்போ சொல்லும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஃபேஸ். ஸோ இந்த மென்சுரல் ஃபேஸ் வந்துட்டு 4 to 5 days வந்துட்டு இருக்கும். ஸோ மென்சுரல் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த டே ஆஃப் 4 to 5th day. ஸோ 4th டேலேருந்து 5th day வரைக்கும் இந்த மென்சுரல் ஃபேஸ் இருக்கும். ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகாதான் வந்துட்டு சொல்கிறாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ். நெக்ஸ்ட் யூட்ரஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னா breakdown of uterine endometrial lining leads to bleeding. ஸோ வந்துட்டு uterine endometrial lining வந்துட்டு break down ஆகும். ஸோ அப்படி பிரேக் ஆகும்போது தான் ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்னென்ன ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாதான் சொல்கிறாங்க. டிக்ரீஸ் இன் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் மென்சுரல் ஃபேஸ் ஆர் destructive phase. இதோட டே பார்த்தீங்கன்னா 4th to 5th day, 4 to 5 days இருக்கும். இங்கே ஓவரியோட சேஞ்ச் என்ன, ஓவரிஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். யூட்ரஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரைன் எண்டோமெட்ரியல் லைனிங் வந்துட்டு பிரேக் ஆகி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோனோட லெவல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் மென்சுரல் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பாருங்கள் ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்துட்டு 6th டேலேருந்து 13th day வரைக்கும் இருக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸ் வந்துட்டு 16th to 13th day வரைக்கும் இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் ஓவரின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் க்ரோ டு பிகம் எ ஃபுல்லி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ்லாம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக வந்துட்டு க்ரோ ஆகி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலாக வந்துட்டு மாறும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் க்ரோ டு பிகம் எ ஃபுல்லி மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். ஸோ யூட்ரஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்ஸ் த்ரூ பாலிஃபரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃபேஸில் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்துட்டு பிரேக் ஆச்சு. செகண்ட் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸில் எகெயின் அந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு அந்த லைனிங் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகும் இந்த ஃபேஸ் மூலயமா. நெக்ஸ்ட் இங்கே ஹார்மோனல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீசஸ். ஸோ FSH இஸ் நத்திங் பட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை தான் FSHன்னு சொல்லுவோம். ஸோ அந்த FSHும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் ஃபேஸ் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். It starts at the day of 6th day of menstrual phase and ends in the 13th day. So 6th dayல ஸ்டார்ட் ஆகி 13th day வரைக்கும் இருக்கும். இதோட சேஞ்சஸ் ஓவரியில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா ப்ரைமரி ஃபாலிக்யூல்ஸ் வந்துட்டு மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும். யூட்ரஸில் என்ன சேஞ்சுனா எண்டோமெட்ரியம் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஓவ்யூலேட்ரி ஃபேஸ், அதாவது தேர்ட் ஃபேஸ் மென்சுரல் சைக்கிளோட தேர்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவ்யூலேட்ரி ஃபேஸ். ஸோ இதோட டே பார்த்தீங்கன்னா 14th day, 1 day தான் இருக்கும் 14th day. இதோட ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ரப்சர்ஸ் அண்ட் ரிலீசஸ் த ஓவம். ஸோ வந்துட்டு அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு ரப்சர் ஆகி அரிச்சு அது எதை ரிலீஸ் பண்ணும், ஓவம் அதாவது எக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். யூட்ரஸில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் எண்டோமெட்ரியல் திக்னஸ்.
ஸோ அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோட திக்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு அதோட பீக்குக்கு போகுது. அதாவது வந்துட்டு எல்ஹெச் லுட்டினைசிங் ஹார்மோனை தான் வந்துட்டு எல்ஹெச்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் வந்துட்டு பீக்குக்கு போகும். ஸோ தேர்ட் ஃபேஸ் மென்சுரல் சைக்கிள் தேர்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவியுலேட்டரி ஃபேஸ். இது எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா 14th டேயில் இருக்கும். ஸோ ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபுல்லாக ரப்சர் ஆகி எக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அதான் வந்துட்டு ரிலீசஸ் த ஓவன் கொடுத்துருக்காங்க. யூட்ரஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா லுட்டினைசிங் ஹார்மோன் வந்துட்டு அதோட பீக்குக்கு போகும். அதான் வந்துட்டு எல்ஹெச் பீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபேஸ் மென்சுரல் சைக்கிளோட லாஸ்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லுட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த டேயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் இருக்கும். இங்கே ஓவரியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னா எம்டிடு கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் டெவலப்ஸ் இன்டு கார்பஸ் லுட்டியம். ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்கும்ல, அந்த எம்டிடு கிராஃபிகன் ஃபாலிக்கல்ஸ் என்னவா டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லுட்டியமாக வந்துட்டு டெவலப் ஆகும். யுட்ரஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். எண்டோமெட்ரியம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் த implantation if fertilization of egg takes place. If fertilization does not occur, corpus luteum degenerates, uterine wall ruptures, bleeding starts and unfertilized egg is expelled. So endometrium வந்துட்டு fertilization processக்கு வந்துட்டு அந்த implantation அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் அந்த கரு அந்த எக்கு வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அந்த கார்பஸ் லூட்டியம் ஜென்ரேட் ஆன கார்பஸ் லூட்டியம் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகி யூட்ரைன் வால் வந்துட்டு ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி அந்த அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கு வந்துட்டு எக்ஸ்பெல் வெளியே வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சேஞ்சஸ் இன் யூட்ரஸ். ஸோ எண்டோமெட்ரியம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் இம்ப்ளான்டேஷன் இஃப் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா இஃப் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர் கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட். ஸோ கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆகும், யூட்ரைன் வால் ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னா லுட்டினைசிங் ஹார்மோன் and follicle stimulating hormone decreases, corpus luteum produces progesterone and its level increases followed by a decline if menstrual bleeding occurs. So luteinizing hormone and follicle stimulating hormone வந்துட்டு decrease ஆகும். corpus luteum produce பண்ணக்கூடிய progesterone ஓட level வந்துட்டு increase ஆகும், increase ஆகும், அதே சமயத்தில் decline ஆகும். எப்போ கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா menstrual bleeding நடக்கும்போது அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அந்த ஹார்மோனல் லெவல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் இஸ் லுட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ். ஸோ 15th to 28th டே ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா எம்டிடு கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் டெவலப் இன்டு கார்பஸ் லியூட்டியம். யுட்ரஸ் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் இம்ப்ளான்டேஷன் இஃப் த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ். If fertilization does not occur, the generator corpus luteum degenerates, uterine wall ruptures and bleeding starts. So இந்த changes தான் வந்துட்டு யூட்ரஸில் நடக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா luteinizing hormone and follicle stimulating hormone decreases, corpus luteum produces progesterone and its level increases followed by decline if the menstrual bleeding occurs. So இந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள் அப்போ அந்த ஃபேஸஸில் ஓவரிலையும் யூட்ரஸ்லேயும் ஹார்மோன்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அங்கே கேட்கல. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஹார்மோனல் சேஞ்சஸ் எழுதலாம், இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் எனக்கு வேண்டாம் நான் வந்துட்டு ஓவரி அண்ட் யூட்ரஸ் மட்டும்தான் எழுதுவேன்னு சொன்னிங்கன்னா ஓவரி அண்ட் யூட்ரஸ் எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு நல்லா ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மென்சுரல் ஃபேஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ், third one is ovulatory phase and fourth one is luteal phase. ஸோ அதோட டேஸோட நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபேஸ் அதோட டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரி அண்ட் யூட்ரஸ் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் அண்ட் அதோட டேஸ் எந்த டேயில் நடக்குதுங்கிறத வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு மறந்துடும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் க்ளூ வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில், செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் நம்பர் 17 இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சரும் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த 2 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.